கபடியை உயிரா நினைக்கிற ஒரு கபடி பிளேயரோட உயிர் இப்போ ஹாஸ்பிட்டல்ல போராடிட்டு இருக்கு. நாம எல்லாருமே மனசு வச்சா கண்டிப்பா அந்த கபடி பிளேயரை நல்லபடியா ஹாஸ்பிட்டல்ல இருந்து குணமாக்கி கொண்டு வர முடியும். மீண்டும் கபடி களத்துல விளையாட வைக்க முடியும். திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல ஏர்வாடி பக்கத்துல இருக்க டோனாவூரை சேர்ந்த அனிசன் என்ற ஒரு கபடி பிளேயருக்கு 5 நாளைக்கு முன்னாடி நைட்டு ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆயிட்டு தலையில கொஞ்சம் பலமா அடிபட்டுட்டு நாகர்கோயில இருக்க முத்து நியூரோ ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல வச்சிருக்காங்க. ஆபரேஷன் பண்ணதுக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கும் 10 லட்சத்துக்கு மேல ஆகும் அப்படின்னு இருக்காங்க. அந்த பையனோட ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி. அந்த காசை ரெடி பண்ண முடியல. இப்போ டோனாவூரை சேர்ந்த ஊர் பொதுமக்கள், அந்த ஊர்ல இருக்க பசங்க, பக்கத்தூர்காரங்க, இவங்களா தான் அந்த காசெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எங்ககிட்ட இந்த மாதிரி சொன்னாங்க, நாங்களும் எங்களால முடிஞ்ச உதவிலாம் பண்றோம் அப்படின்னு இருக்கோம். அந்த பையனோட ஃபேமிலிக்கு கால் பண்ணி பேசும்போது அவங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். நம்ம எல்லாருமே முயற்சி பண்றோம். கண்டிப்பா குணமாயி வந்துருவாங்க. நீங்களும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உதவி பண்ண முடியும். ஜிபே நம்பர், பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி பண்ணுங்க. நாங்க டீம் பசங்க எல்லாருமே எங்களால முடிஞ்ச காசெல்லாம் கலெக்ட் பண்ணி 2000 ரூபாய் கலெக்ட் பண்ணிட்டோம். நீங்க பண்ற சின்ன உதவி கூட உங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாம் நல்லதே நடக்கும்.